அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரீங்க. ஹாய். சூப்பரா இருக்காரு ஜஸ்விதா. நடக்கிற மாதிரி அதே மாதிரி நடந்து காட்டுவா அவ. ஜஸ்விதா மோனா விட்டு வரவே மாட்டேங்குது. தூக்கி போங்க. மட்டன் மந்தி தான் இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. நல்லா ஜாலியா இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேபி மலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வெளில போலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி வெளில போலான்றதுக்காக கிளம்பியிருக்காங்க. வீட்டுக்கு காலையில வரன்றதுனால டிஃபன் வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சிருக்கேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி இல்லைன்னா தோசை வந்து சுட்டு கொடுக்கலாம். லஞ்ச் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பேபி பாத்தீங்கன்னா காலையிலே வரன்றதுனால டிஃபனே செஞ்சிருன்றாங்க. ஆனா எனக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாம் சரியாவே வராது ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வராது. மாவு வந்து பாத்தீங்கன்னா கடையில தான் வாங்கியிருக்கேன். நான் தான் கடையில மாவு வாங்கினாலும் அந்த அளவுக்கு இட்லி எல்லாம் பர்ஃபெக்டா நம்மகிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால சாதனை சாப்பாடு வச்சு ரசம் வச்சு கரெக்டா செஞ்சிருவேன். சரி நீங்க பாப்போம். குழம்பு மட்டும் நல்லா வச்சுட்டுன்னு வச்சுக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. குழம்பு அப்ப நல்லா வைக்கணும். ஓகே. நான் சமைச்சு வச்சிடுறேன். வந்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படி வெளில போலாம். சரிங்களா? வேக வேகமா இட்லி சுட்டுக்கிற ஒரு இடு மட்டும் இட்லி சுட்டுன்னு வச்சுக்கேன். அப்புறம் தோசை சுட்டுக்கலாம். மட்டன் குழம்பு வந்து கொதிக்குது. சாதமும் கொஞ்சம் வேக வச்சிருக்கேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. அப்போ ஆமா, எது பிடிக்குதோ அது சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பு வேற இருக்கும். மட்டன் குழம்பு கொஞ்சமா வச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சு ஊத்திய திக்கா வந்து செஞ்சா நல்லா இருக்கும். டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இன்னைக்கு ரெடி பண்றோம். ஆமா, தோசையும் சுட்டுக்கலாம். சரி. பேபி மாவும் அண்ணா தானே வராங்க? ஆமா, 2 பேர் தானே? ஆமா. ஓகே. இட்லி சங்கீதா சொல்ற இட்லி முழுமுழுன்னு இருக்கும். அதுதான் சாதமும் ஒரு சைட்ல வச்சிரும் பாரு. சரி. தோசையும் சுட்டுருவேன் நானு. நம்ம சாப்பாடு விஷயம் பொறுத்தளவு எப்படியாவது சாப்பிட வச்சிடணும். அதான் எனக்கு எப்பயுமே மேக்சிமம் நல்லா செய்ய ட்ரை பண்ணுவேன். அது நல்லா வந்தா உண்டு, வரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்க வேண்டியதான் எப்படி வந்தாலும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரீங்க. ஹாய். நல்லா இருக்கேடா. கிளம்பிட்டியா மௌலி? எப்படி இருக்க? என் தொண்டை தான் சரியில்லை. பாப்பா வந்துருப்பா. சங்கீதா கொஞ்சம் பத்தலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷேரிங்ல போச்சு. எனக்கு ஷேரிங் இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் போய் நின்னு கியூல நின்னு வாங்க. ஆமா, செல்ஃப் சர்வீஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு ராசி நினைக்கிறேன். அப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருந்தது. டேஸ்டும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அதனால நம்மளுக்கு பீச் தான் மெயினா வர்றது. பீச் தானே. பீச் போலாம். கார் நிறுத்திட்டு வந்து சாப்பிடலாம். ஷாப்பிங் தான் மெயின். அப்படியே நடப்போம். இங்க விட ஷாப்பிங் அந்த சைடு தான் ஷாப்பிங் ஜாஸ்தி. இல்ல இந்த தெரு தான். இந்த தெரு. ஆமா, நம்ம நைட்ல தான் மேக்ஸிமம் வந்திருக்கோம். அதனால தெரியல. சங்கீதா பீச் போறோம். சங்கீதா ஜஸ்விதா சூப்பரா இருக்காரு. ஜஸ்விதா நடக்கிற மாதிரி அதே மாதிரி நடந்து காட்டுவா அவ மெதுவா. சைஸ் நல்லா அழகா இருக்குல்ல. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம ஊர் பாண்டிச்சேரியில இருக்க போட்டிங் தான் வந்திருக்கோம். போட்டிங் தானே? போட்டிங் தான். ஜஸ்விதா போலாமா? ஆமா, சூப்பரா இருக்குமா? நீ ஜாலியா இப்ப எல்லாருமே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாங்க வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து திரும்பி வரலாம் அப்படின்ட்டு. நீங்களும் போயிருக்கீங்கல்ல? ஆமா, நாங்க இங்கேயும் போயிருக்கோம். அந்த பிச்சாவரம் போனோம். அது நல்லா இருந்தது. பிச்சாவரம். ஆனா அது சிதம்பரமாமே. பிச்சாவரம் போலியா? பிச்சாவரம் இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்தது. சிதம்பரம் சைடு அது. ஆமா, இன்னைக்குதான் வரும்போது பார்த்தோம். பிச்சாவரம் இங்கே எங்கனாச்சும் இருக்கும்னு பார்த்தா சிதம்பரம் காட்டுச்சு. ஆமா, சரி. புள்ள அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. திரும்பி சிதம்பரம் எல்லாம் போக முடியாது. எங்க பாத்தியா மீன்? இங்கதான் மீன். அங்கெல்லாம் விழுதுப்பா. ஏதோ பாரு மீன் எகிரி டம்முன்னு விழுது. ஃபிஷ் பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாண்டிச்சேரியில இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஜாலியா இருக்கு. அன்னைக்கு வரும்போது என்னமோ தனியா இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கும்பலா வந்ததுனால சூப்பரா ஜாலியா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா வந்து. நீங்க மட்டும் வந்தீங்க? ஆமா, நாங்க 3 பேர் மட்டும் தான் வந்தோம். ஆளுங்களோட வரணும். இதெல்லாம் வந்தா
ஜாலியா இருக்கும். எங்க போனாலும் கேங்கா இருக்கும், ஜாலியா போவோம். அந்த கோயில் மட்டும் குடும்பத்தோட போவோம். ஹாய். நல்லா வச்சுக்குமா. இன்னைக்கு வேணா நான் போட்டோகிராஃபரா இருக்கலாம். ஒரு நாள் உள்ள ஒரு நாள் நீங்க எனக்கு மாறல. மௌலி மைண்ட் வாய்ஸா? இங்க 2 பேரும் கப்பலா போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க தான் எப்பவுமே இளமையா இருக்காங்க. அவங்க தான் இளமையா இருக்கிறாங்க. எப்பவுமே போட்டோ. நெக்ஸ்ட் நீங்க. சரி. பெஸ்ட் வா. போங்கண்ணா, நீங்க போங்கண்ணா. அரிக்கமேடு வந்திருக்குமா? அரிக்கமேடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கோம். பழங்கெல்லாம் பார்த்து பழமாயுது இருக்கு. எல்லாமே பழம். நம்ம ஏரியால இருந்து எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டுருப்போம். சின்ன மரம் தான் இருக்கு. யாரு இங்க ஏறி வெட்டுறது? சங்கீதோட திங்கிங் எப்படி இருக்குமா? நுங்கு வேற நிறைய இருக்கு. அதேதான். நுங்கு வேற நிறைய இருக்கு. யாருமே வெட்டலையே. நம்ம இருந்துதான் வெட்டி சாப்பிட்டுக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் நானு. நம்ம எங்க போனாலும் நம்ம இயற்கையில விளையாடுறதுல ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாயிண்டா வந்து அரிக்கமேடு தான் வந்திருக்கோம். அரிக்கமேடுல இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. ஃபுல்லாக அரிக்கமேடை சுற்றி பார்த்துட்டு இளநீ குடிச்சிட்டு கிளம்புறோம். யசுதா மோனா விட்டு வரவே மாட்டேங்குது. தூக்கி போங்க. அந்த தூக்கி போங்க. எங்களுக்கு ஜாலிப்பா. ஆமா, எப்படாதுன்னு வந்துக்கிறோம். நான் போறியாமா? அத்தை வீட்டுக்கு போறியா? பெங்களூர் போறியா? போலாமா? அத்தை வீட்டுக்கு வந்துடுறியா? அதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சு சொல்றாரு. வேர்த்து ஒழுகுது. சரியான வெயில் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்தோம். அப்ப அந்த அளவுக்கு கிரௌட் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த லொகேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நிறைய கிரௌட் இப்போ இல்ல. ஆமா. இப்பதான் இது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி தெரியுது. அப்போ நான் வந்து என்னடா அது ஒரே ஒரு செவுர் மட்டும் இது ஆலய கணவன் பாத்துட்டு இருந்தோம். கிரௌட் நிறைய இருக்கும்போது தான் தெரியுதுன்றியா? சங்கீதா, பாண்டிச்சேரியில இருந்து ரோம் நகருக்கு வந்து இங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து அகழ்வாராய்ச்சியில கிடைச்சதுனால இது வந்து இந்த இடம் அவ்வளவுதான். அரிக்கமேடு. நாங்க வந்து பெங்களூர் போயிட்டு நாங்க வந்து காபி சாப்பிடுவோம், படம் பார்ப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், விளையாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். இல்லம்மா தேங்காய்திட்டு ஹார்பர் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில். இப்போ நம்ம ஹார்பர் வழியாக ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ரிவர் மவுத்தை போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வெளியில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங் முடிஞ்சிடும் ரிவர் மவுத்தோட. நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. இங்கதான் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, போட்டிங்னா இது நல்லா இருக்கு. இங்க ஒரு போட் இருக்கு, கடல்ல ஒரு போட் இருக்கு. ஓய் பெரிய ஆளா வருதுப்பா. ஓய் பெருசா வருது. ஜாலியா போய் பார்த்துட்டு வந்தோம். ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம ஃபன் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போவே இன்னும் செம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 8 hours ஆயிடும்ல நீங்க போறதுக்கு. போட்டா கரெக்ட்டா இருக்கும். பாய் பாய் மௌலி பாய் சொன்னானா? பாய் 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 மௌலி பாய் 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 பாய். ஓகே ஓகே டாடா. பாய் 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 எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஜெஷிதா எல்லாருக்கும் பாய் சொல்லு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. நல்லா வசதியா இருக்குது. நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க பின்னாடி பாத்துக்கிறியா? மால்ல வந்து ஷாப்பிங் பண்ணாங்க, நீ வந்து சுத்தி வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர. ஆமா, நம்ம இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஆமா, இப்போ சாப்பிட போலாம். சரி. இந்த செட் சாக்லேட் பசி எடுக்குது, பயங்கர பசியா. வந்து ஒன்று வாங்கியிருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மந்தி தான். இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். உடப்ப அப்படியே உடைக்க வேண்டியதான். உடச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கான். எலும்பு மட்டும் தனியா வந்துச்சு. அந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. குக் ஆகுது. சரிங்கடா. நான் எங்க கிளம்பிட்டீங்க மறுபடியும்? ஆரோவில் பீச் பார்க்க போறோம். ஆரோவில் பீச்சா? மாத்திரை வந்து இருக்குல்ல கோல்டன் குளோப், அங்க பார்க்க முடிஞ்சா இப்ப பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரோவில் பீச் சுத்தி பார்க்கலாம். ஆமா அப்படி இல்லைன்னா வெளில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரி சுத்தி பாக்குறோம். உங்களுக்கு நாங்க சுத்தி காட்டுறோம். டேவிட் சங்கீதா சங்கீதா ஓகே. அப்பா வீட்டுல தனியா தான் இருந்தாரு. அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே நாங்க மொத்தமா போறோம்ப்பா ஜாலியா. போகும்போது லக்கேஜ் நிறைய அது கர்நாடகா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நாங்க. கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கு லக்கேஜ் எல்லாம். ஆரோவில் பார்க்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கிட்ட போய் பார்க்க முடியாது, பட் அதனால வெளியில இருந்து பாத்துட்டு போலாம். வியூ பாயிண்ட் ப்ளஸ் ஆரோவில் வந்து சுற்றி காட்டுறதுக்காக கூட்டம் வந்திருக்கோம் பேபி மூவை. ஆரோவில் பார்க்க போகிறோம். இல்லை இல்லை புக் பண்ணி நம்மளும் போகலாம். டைமிங் தான். சரிங்களா? நம்ம இங்கே வியூ பாயிண்ட் இங்கே பார்க்குறோம். தியானம் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. உள்ளே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆன்லைனில் புக் பண்ணுறது. பீச் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. போய் விளையாடு. அதெல்லாம் ஒரு காலத்துல பீச் தண்ணியை பார்த்தனா அப்படியே அடம் முடிப்பேன் ஜாலியாக விளையாடுறதுக்கு. ஆமா என்ன விடவே மாட்டாங்க. வீட்டுன்னு வருவாங்க எங்க அத்தை. சீதா உட்காருமா. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. நல்லா ஜாலியா இருக்குப்பா. அப்பாவெல்லாம் கூட்டின்னு வந்தாச்சு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்து இங்க சுத்தி காட்டவே இல்லையா? இன்னைக்கு கூட்டின்னு வந்தாச்சு. இப்ப அம்மா மட்டும் தனியா இருப்பாங்களா அங்க? ஆமா எப்ப வந்தாலுமே யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பீச் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பேமாவும் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகணும். ஆமா 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலையில பாய் பாய் பத்திரமா. மத்தியானம் ஹெவியா சாப்பாடு போட்டு அந்த மந்தி பிரியாணி இப்ப வரைக்கும் நான் ஏப்ப விட்டுனே தான் வந்துனேன். இல்ல சங்கீதாவோட டீ மந்தி பிரியாணி அப்போ ஜீரணமா இருக்கும். அந்த டீ குடிச்சனாலே மந்தி பிரியாணி உனக்கு ஜீரணமா இருக்கும்ல. அப்புறம் என்ன? அதனால அப்படியே நிக்குது. கண்டிப்பா வாங்க. சரியா? ஓகே see you bye. Bye bye bye. இன்னைக்கு ஹோல் டே சுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோல் டே இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு எப்ப நாங்க சென்னையில இருக்கப்போ சுத்தினது. ஆமா அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்து இவங்க ஃபங்க்ஷனுக்கு வரது, நாங்க இவங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வரோம். ஃபங்க்ஷன்ல மட்டும் மீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து ஏதோ பாப்பா நல்லா மீட் பண்றோம். நாங்க வரோம். பாய் பாய். போலாம் சென்னைக்கு. அவன் ஊன்றா உடனே. அப்ப பாய் சொல்லுங்க. தாத்தாக்கு பாய் சொல்லுங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் பாய் சொல்ல போலாம். பாய் சொல்லுன்னு போறேன். பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அவ்வளவுதான். பாய் பாய் பத்திரமா பாய் 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 பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மோனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது எல்லாரும் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது. காலையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிருந்தோம். போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மால் போய் ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணி லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோமா. அப்புறம் அப்பாவுமே வந்து கூட்டிட்டு போனோம். அவங்க ஆரோவில் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்களா. அதனால வந்து கூட்டு போனோமா. அங்க வந்து விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு. ஸோ காலையிலே போய் சண்டே வேற ஆஃப் டே தான். சண்டே வந்து காலையிலே போய் பார்த்தா தான் அங்க வந்து கிட்ட போய் பார்க்க முடியும். அப்பயுமே அது உள்ள போக முடியாது. உள்ள போனா முன்னாடியே அப்பாயின்மெண்ட். ஆமா. ஸோ நாங்க போய் தூரமா பார்த்தோம். நல்லா இருந்தது. அந்த லொகேஷன்லாம் நல்லா அமைதியா நல்லா மரமா இருந்தது. அதெல்லாம் பார்த்தாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு ஈஸியாக போயிட்டு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். நல்லா இருந்தது. ஜாலியா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களையும் அவங்க ரொம்ப நாளா சென்னைக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்களால போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கண்டிப்பா சென்னைக்கு போயிட்டு அவங்க வீட்டுலாம் கட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சென்னை சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சென்னைக்கு போயுமே. கல்யாணத்துக்கு போனோம். கல்யாண ரிசப்ஷனுக்கு போனோம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் போகல. 7 மாசம் ஆயிடுச்சு சென்னைக்கு போய். 6-7 மாசம் ஆயிடுச்சு. இப்போ ஜனவரியில போனது நம்ம.
ஸோ ஒரு நாள் டைம் இருந்தா போயிட்டு வரலாம். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.